ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போதுங்க. ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் இருக்க மாதிரியான ஒரு டிஷ்ஷு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். சுவரொட்டி அப்படிங்கிற ஆட்டு மண்ணீரல் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப இருக்குங்க. இதை வாரம் ஒரு முறை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுடைய உடம்பில் இம்யூனிட்டி பவர் நல்லாயிருக்கும். அதே சமயம் ப்ளட்டு பார்த்திங்கன்னா போதுமான அளவு இருக்கும். இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஆட்டு மண்ணீரலை வாங்கிட்டு உடனே செய்கிறதா இருந்தால் கொஞ்சமாக மஞ்சத்தூள், நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுக்குங்க. இப்போ நான் ஊற விட்டுட்டேன். ஊற விட்டதுக்கப்புறமேட்டு மேலே பார்த்திங்கன்னா 2 ஜவ்வு இருக்கும். அதில் ஒரு ஜவ்வை மட்டும் ரொம்ப ஜென்டிலாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இன்னொரு ஜவ்வு ரொம்ப மைன்யூட்டாக அது மேலே அப்படியே ஃபுல்லாக கவரப் ஆகிருக்கும். அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அதை ட்ரை பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் வெளியில் வந்துடும், அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். இப்போ மேலே இருக்கக்கூடிய ஜவ்வை நான் உரித்து எடுத்துட்டேன். அதுக்கு அப்புறமேட்டு ஒரு 2-3 டைம் நல்ல தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. நான் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். வாஷ் பண்ணுறதுனா ஜஸ்ட் ஒரு 2-3 தண்ணி விட்டு மாற்றிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதை இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் ஆவி காமிச்சு எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப கவுச்சி ஸ்மெல்லு வரும். அதனால தான் இப்படி நம்ம ஆவி காமிச்சு எடுக்கிறோம். 10 நிமிஷம் ஆவி காமிச்சோன்னா கரெக்டாக இருக்கும். வச்ச ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா சைட்லலாம் ஆவி வர ஆரம்பிக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ சுவரொட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. நல்லா ஸ்டிஃபாக ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. இப்படி தான் இருக்குது. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நைஃப் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொறுமையாக கட் பண்ணிக்கிங்க. இதுக்கு மேலே நமக்கு பயம் கிடையாது. வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளட்டெல்லாம் வெளியே வந்துடுமோன்னு சொல்லிட்டு பயப்படணும். இப்போ அழகாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்ன பீஸாகவே கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கிங்க. நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு வேண்டிய சைஸில் கட் பண்ணிக்கிங்க. நான் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதாவது இந்த சுவரொட்டி சைஸுக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சம் அதிகமாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற சுவரொட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம். நான் எடுத்துருக்கிற சுவரொட்டியினுடைய சைஸ் பார்க்குறப்ப தெரிஞ்சிருக்கும், சின்ன சைஸ் தான். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கிட்டு அது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மண்ணீரலை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு, மஞ்சத்தூள் இப்படி எதுவுமே மறுபடியும் சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம ஏற்கனவே சேர்த்து முதல்ல 10 நிமிஷம் ஊற விட்டுட்டோம். இப்போ இது கூட இந்த மண்ணீரலுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அடித்து எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் அப்படியே விட்டுடுங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி இருக்கும். ஓரம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கும். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம்தான். சைட்லலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ சூப்பராக ஆட்டு சுவரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இது கூட மிளகு சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம இடிக்கல்லில் போட்டு இடிச்சிட்டு ஒன்றும் பாதியமாக இருக்கணும். முதல்ல மிளகு தூள் சேர்த்தோம், நல்லா நைஸாக சேர்த்துருப்போம். இப்போ ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க.
சூப்பரான சுவரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நல்ல ருசியாகவே இருந்தது. கொஞ்சம் நம்ம மட்டன் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. கொஞ்சம் பார்த்திங்கன்னா லைட்டாக கவுச்சி ஸ்மெல் வர மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளோட உடம்புக்கு மருந்தான்னு நினச்சி இதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்றதுனால நல்லா சூடாக செஞ்சு சுட சுட சோறு கூட சேர்த்து அப்படியே கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி சாப்பிட்டு முடித்தாச்சு. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. எல்லாருமே சாப்பிடுங்க. வளர்கிற குழந்தைங்களுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு கொடுங்க. பாய்.